Hello everybody, நான் சதீஷ், physics faculty. ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் கீழே டயஎலக்ட்ரிக்குங்கிற ஒரு சப்டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயஎலக்ட்ரிக் சப்டாபிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி எப்படி ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் வரும் நீட் எக்ஸாமுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேட் ஃபஸ்ட்டு பிளேட்டிங் இருக்குது அண்ட் தென் செகண்ட் பிளேட்டிங் இருக்குது அண்ட் இது ரெண்டு கோர்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம கெப்பாசிட்டர்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் லைன்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து நெகட்டிவ் சார்ஜுக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ட்ராவல் ஆகும். இந்த தீஸ் ஆர் ஆல் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இப்போது இந்த கெப்பாசிட்டருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட், இந்த ரெண்டு பிளேட்டுக்கு இடைப்பட்டு உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டி. ஸோ இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து டின்னு சொல்லியிருக்கோம். இப்போது உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் பொட்டன்ஷியலுக்கும் உள்ள ரிலேஷன் தெரியும். ஸோ திஸ் இஸ் E ஈக்குவல் டு V பை டி. பேசிக்காக அது எங்கே இருந்துச்சுன்னா E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ டி. இது வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி. Now from this we can write V is equal to E into D and between the plates electric field எவ்வளோ வேல்யூ சிக்மா பை எப்சிலான் நாட். அண்டு இதை எடுத்து நீங்கள் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும்னா V is equal to சிக்மா D by எப்சிலான் நாட் கிடைக்கும். So you know that C is equal to Q by V, இதுதான் ஃபார்முலா. அண்டு சிக்மாக்கும் Qக்கும் உள்ள ரிலேஷன் அது, அண்ட் சிக்மாக்கும் Qக்கும் உள்ள ரிலேஷன் வந்து சிக்மா இஸ் ஈக்குவல் டு Q by A, சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது தான் சிக்மா. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணா Q by A into D by epsilon naught and from this formula C is equal to Q by V இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபார்முலாவில் எடுத்து நீங்கள் வந்து இந்த வியை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C is equal to QQ கேன்சல் ஆகிடும். ஸோ Q by Q D by A epsilon naught இப்படி வரும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கும் A epsilon naught by D. So capacitance is equal to A epsilon naught by D அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இது எப்போனா ஒரு டயஎலக்ட்ரிக் மீடியம் நம்ம இந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ வித்தவுட் டயஎலக்ட்ரிக் மீடியம், இது வந்து ஒரு ஏர் மீடியம், இன் பிட்வீனில் இருக்கிறது ஒரு ஏர் மீடியம். அதனால தான் நம்ம எப்சிலான் நாட்னு சொல்கிறோம். பிகாஸ் எப்சிலான் நாட் அப்படிங்கிறது என்னது, பெர்மிட்டிவிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். சரி, ஃபர்தர்ஸ் key focus point என்னன்னு பார்த்தீங்கன்னா, if there are n identical plates, if there are n identical plates at equal distance from each other and the alternate plates are connected together, அதாவது இந்த மாதிரி n plates இருக்கு. இந்த மாதிரி n plates இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த alternate platesலாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கனெக்ஷன். அதே மாதிரி இது வந்து ஒரு கனெக்ஷன். ஸோ இந்த கனெக்ஷன் வந்து மேபி பாசிட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த சைடு வந்து நீங்கள் நெகட்டிவ் டெர்மினல் கனெக்ட் பண்ணியிருக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பிளேட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 பிளேட் இருக்குது. அதுதான் நம்ம n பிளேட்ஸ். இப்போ நான் இங்கே 6 கொடுத்துருக்கேன். இப்போ இதுவே நீங்கள் n பிளேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஐடியா. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும் பொழுது இது நீங்கள் வந்து கெப்பாசிட்டன்ஸ் இப்படி பேரலல் கனெக்ஷனாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 6 கெப்பாசிட்டர், 6 கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி பேரலல் கனெக்ஷன்ஸ் மாதிரி இருக்கும். இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ இது ரெண்டும் சேம் ஐடியா தான். இதுதான் நம்ம ரெப்ரசன்டேஷன் இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இது எல்லாமே ஆடப் ஆகும். அப்போ இங்கே எத்தனை கெப்பாசிட்டர் இருக்குது, சாரி உங்களுக்கு வந்து இப்போது 6 பிளேட் இருக்குது. ஆனால் 6 பிளேட்டுக்கு உங்களுக்கு எத்தனை கெப்பாசிட்டன்ஸ் கிடைக்கும், 5 கெப்பாசிட்டன்ஸ் தான் கிடைக்கும். கரெக்டாக 5 கெப்பாசிட்டன்ஸ் தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இங்கே 5 கெப்பாசிட்டன்ஸ். அப்போ அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்,
C dash is equal to each capacitor வந்து நீங்கள் Cன்னு கொடுத்தீங்கன்னா this will be 5 times of C. அப்போ இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n பிளேட்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு n-1 epsilon naught A by D அதுதான் உங்களோட பாயிண்ட், கீ ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ 6 பிளேட் இருந்துச்சுன்னா 5 கெப்பாசிட்டர் கிடைக்கும், அதனால உங்களுக்கு 5C. ஒவ்வொரு சியோட ஃபார்முலா நமக்கு A epsilon naught by Dன்னு தெரியும் இல்லையா, அதனால் n-1 நம்ம எடுத்துக்கணும். ரைட், எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக். இந்த டயஎலக்ட்ரிக் வைக்கிறதுனால கெப்பாசிட்டன்ஸ்குள்ளே என்ன நடக்குது? ஸோ இது பாசிட்டிவ் சார்ஜ், இது நெகட்டிவ் சார்ஜ், இது ரெண்டுத்துக்கு நடுவில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு கெப்பாசிட்டர் உள்ளுக்குள்ளே நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கெப்பாசிட்டர் நீங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜு, இந்த சர்ஃபேஸில் நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும் பிகாஸ் ஆஃப் போலரைசேஷன். இந்த சர்ஃபேஸில் பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். அதனால் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே டெவலப் ஆகும். ஸோ வெளியே இருக்கிற பிளேட்ஸ்னால டெவலப் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு இது, அண்டு உள்ளே இருக்கிற பிளேட்ஸ்னால டெவலப் ஆன எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து திஸ் ஒன். அதனால் உங்களுக்கு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்னவாக இருக்கும், E எக்ஸ்டர்னல் பிளேட்னால மைனஸ் E0. ஸோ இதை நான் வந்து E0ன்னு சொல்கிறேன், அண்டு இதை வந்து நான் E எக்ஸ்டர்னல்னு சொல்கிறேன். சரியா? இப்போ இந்த காரணத்தினால உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து நான் பேட்ரி அப்படியே கனெக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டயஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈயாக இருந்துச்சுன்னா, இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அது குறைஞ்சிருக்கும். ஸோ E will decreases, ரைட்? ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து குறைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு V is equal to E by Dன்னு தெரியும். ஸோ E டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிஸ்டன்ஸ் D பிட்வீன் த பிளேட் வந்து சேம், அது வந்து என்ன ஆகும், அப்போ Vயும் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் C is equal to Q by V. Q கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, சரி நான் பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டேன், பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டா சார்ஜ் வந்து அப்படியே தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஸோ Q is கான்ஸ்டன்ட். அப்போ V வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா C என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. நம்ம கெப்பாசிட்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஐடியா. ஸோ டயஎலக்ட்ரிக் யூஸ் பண்ணி கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், அதுக்காக தான் நம்ம டயஎலக்ட்ரிக்கை உள்ள இன்சர்ட் பண்ணுறது. ரைட், சரி. இப்போது டயஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா ஃபார்முலாவில் என்ன சேஞ்ச் வரும்? உங்களுக்கு ஏர் மீடியமில் ஃபார்முலா என்ன, C is equal to A by epsilon naught by D தானே. இப்போ நான் டயஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவில் என்ன சேஞ்ச் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இந்த கேஸ் நான் என்ன எடுத்துக்கிட்டேன், திக்னஸ் T அப்படிங்கிற ஒரு திக்னஸ் இருக்கக்கூடிய டயஎலக்ட்ரிக் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்குள்ளே டெவலப் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வில் பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே வந்து ஏரோ மார்க் கொஞ்சம் தப்பாக போட்டிருக்காங்க. ஸோ திஸ் வில் பி, அந்த புக்லேயும் மிஸ்டேக் இருக்குது, திஸ் வில் பி இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஏன்னா போலரைசேஷன் நடக்கிறதுனால உங்களுக்கு இங்கே பாசிட்டிவ் டெவலப் ஆச்சுன்னா இங்கே நெகட்டிவ் டெவலப் ஆகும், அண்ட் இங்கே வந்து நெகட்டிவ் இருக்கிறதுனால இங்கே பாசிட்டிவ் டெவலப் ஆகும். ஸோ அதனால இங்கே ப்ளஸ் டூ மைனஸ் தான் எலக்ட்ரிக் எப்பவுமே ட்ராவல் ஆகும், அதை நான் வச்சுக்கணும். இப்போ இங்கே வந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் தீஸ் டூ பிளேட்ஸ் வந்து ரெண்டு டேர்ம்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஒன்று பிகாஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் இன் ஏர் மீடியம் ப்ளஸ் பிகாஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் இன் டயஎலக்ட்ரிக் மீடியம். புரிஞ்சா? ஏன்னா டயஎலக்ட்ரிக் மீடியம்ங்கிறது இந்த திக்னஸ் T. ஸோ உங்களுக்கு Vக்கும் Eக்கு ரிலேஷன் தெரியும் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு V by D. அப்போது இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஏர் மீடியம் இன்டூ டிஸ்டன்ஸ் D. ஏன்னா ஏர் மீடியமில் டிஸ்டன்ஸ் D கிடையாது, டிஸ்டன்ஸ் D மைனஸ் T. பாருங்கள், இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து D, அதில் T திக்னஸ் வந்து டயஎலக்ட்ரிக் எடுத்துக்கிது. இப்போ மீதி இருக்கிற டிஸ்டன்ஸ் என்னது, D மைனஸ் T, அதுதான் உங்களோட ஏர் மீடியம், ப்ளஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டயஎலக்ட்ரிக் மீடியம் இன்டூ திக்னஸ் T. ஏன்னா டயஎலக்ட்ரிக் மீடியம் திக்னஸ் வந்து T. ஈயோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, சிக்மா பை எப்சிலான் நாட் இன்டூ D மைனஸ் T ப்ளஸ் டயஎலக்ட்ரிக்கோடது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு சிக்மா பை எப்சிலான் மட்டும்தான் வரும். ஏன்னா அந்த மீடியமோடது என்னென்ன, மீடியமோடது நம்ம எப்சிலான் தான் டினோட் பண்ணுவோம். And this will give you sigma by epsilon naught D minus T plus sigma by epsilon naught into K. ஸோ உங்களுக்கு தெரியும்
ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது தான் டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை தான் நம்ம வந்து கேன்னு சொல்கிறோம். திஸ் இஸ் நத்திங் பட் வி. ஸோ இப்போது வி கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு C is equal to Q by V தெரியும் இல்லையா? அப்போது Q divided by சிக்மாவை எப்படி எழுதலாம்? or you can write இதுதான் நம்ம Vன்னு சொல்கிறோம். கரெக்டாக? இப்போ V கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே வந்து என்ன எழுதலாம்? Q by C is equal to Q by A epsilon naught into D minus T plus Q by A epsilon naught K into T இப்படி சொல்லலாம் இல்லையா? இங்கே நம்ம Q கேன்சல் பண்ணிடலாம். நான் இதை நீங்கள் ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதினாலும் சரி. இப்போது 1 by C என்ன கிடைக்கும்? 1 by C is equal to இதில் வந்து நீங்கள் 1 by A epsilon naught வெளியே எடுத்துக்கலாம். என்ன கிடைக்கும்? D minus T plus 1 by K. ஏன்னா இங்கே Q எல்லாம் கேன்சல் ஆகிடும். or T by K. So finally you will get capacitance ஓட formula is equal to அப்படியே cross multiply பண்ணிடுங்க. you will get the answer. A epsilon naught divided by D minus T plus T by K. So இதுதான் உங்களோட capacitance formula. எதுக்கு? டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் டைஎலக்ட்ரிக் மீடியம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கப்புறம். வேறு K is the dielectric constant. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நாம் வச்சுக்கணும். சரி, இதில் கேசஸ் என்னென்னு பார்ப்போம். ஸோ இது புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பொட்டன்ஷியல் ஏர் மீடியமும் டைஎலக்ட்ரிக் மீடியம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். அதுதான் உங்களுக்கு வந்து பிளேட்டோட டோட்டல் பொட்டன்ஷியல். அதை நம்ம யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி டிரைவ் பண்ணியிருக்கோம். Now if the metal plate is introduced, அப்போ வந்து ஒரு டைஎலக்ட்ரிக் மீடியம் பேர் நீங்கள் மெட்டல் பிளேட் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா, நம்ம மெட்டல் பிளேட்டோட K வேல்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட். அப்போது மெட்டல் பிளேட்டோட K வேல்யூ இன்ஃபினிட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னது? T by K என்ன ஆயிடும்? T by K வந்து 0 ஆயிடும். ஸோ யூ வில் கெட், நான் வந்து இங்கே எழுதுறேன், யூ வில் கெட் C is equal to A epsilon naught by D minus T மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, இஃப் D is equal to T, இப்போ என்ன ஆகும்? Tயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னு அர்த்தம் அந்த ரெண்டு பிளேட்டுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். எது? டைஎலக்ட்ரிக் வச்சு. அப்போது A epsilon naught divided by T by K இது மட்டும்தான் ஆகும். ரைட். தேர்ட் கேஸ் பாருங்க. இஃப் டைஎலக்ட்ரிக் K1 K2 of thickness T1 T2 respectively are filled the space between the plate. அப்போனா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஒரு பிளேட்டு, உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு பிளேட் இப்படி இருக்குது, ரெண்டு பிளேட் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து நிறைய மீடியம். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி நிறைய மீடியம். ஸோ இது டிஃப்ரெண்ட் மீடியம், இது டிஃப்ரெண்ட் மீடியம், இது டிஃப்ரெண்ட் மீடியம், டிஃப்ரெண்ட் மீடியம், இந்த மாதிரி நிறைய மீடியம் நான் வச்சு ஃபில் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றுத்துக்கும் T1 T2 T3 அப்படி திக்னஸ்ஸு, ஒவ்வொன்றுத்துக்கும் K1 K2 K3 அப்படின்னு டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். இப்போது உங்களோட ஃபார்முலா என்ன ஆகும்? C is equal to A sigma naught divided by D minus T1 plus T2 plus அப்படியே போயிட்டுருக்கோம், ப்ளஸ் T1 by K1 plus T2 by K2 plus T3 by K3 அப்படியே இது போயிட்டுருக்கும், இந்த டேர்ம் போயிட்டுருக்கும். பட் இதில் உங்களுக்கு வந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் வந்து D அண்டு இதோட டிஸ்டன்ஸ்லாம் வந்து T1 T2 T3. ஸோ அப்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு D தான் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த டேர்ம் என்ன ஆயிடுது? கேன்சல் ஆகிடும். புரிஞ்சா? ஏன்னா T1 T2 T3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் D தான் இருக்கும். ஸோ ஃபைனலி யூ கேன் ரைட் A epsilon naught divided by T1 by K1 plus T2 by K2 அப்படியே போயிட்டே இருக்கும்.
So this is the case 3. Okay. If unequal charges are placed on plates, then charge on the right face of the plate A. இப்போ இங்கே பாருங்க, 2 பிளேட் நான் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து Q1, இங்கே வந்து Q2. பொதுவாக நம்ம வந்து ஜென்ரல் கேஸில் கெப்பாசிட்டன்ஸ் நீங்கள் எடுக்கும் பொழுது ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட் நம்ம வைக்கும் பொழுது இங்கே என்ன சார்ஜ் வைக்கிறோமோ அதோட ஆப்போசிட் சைனை வச்சு அந்த பிளேட்டில் இருக்கும். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். +Q இருந்துச்சுன்னா -Q. பட் நீங்கள் இந்த மாதிரி வெவ்வேறு சார்ஜ் வச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். ஸோ இந்த கேஸில் வந்து Q1ங்கிற சார்ஜ் வந்து இங்கே என்ன ஆயிடுது, Q1/2 Q1/2 பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே Q2/2 Q2/2. ஸோ இது வந்து இங்கே இன்டியூஸ் பண்ணும். இப்போ இங்கே இன்டியூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், -Q1/2 ஆகும். இது இங்கே இன்டியூஸ் பண்ணும்போது இது என்ன ஆகும், -Q2/2 ஆகும். இப்போது 2 அன்இக்குவல் சார்ஜ் இருந்துச்சுன்னா ரைட் ஃபேஸில் இருக்கக்கூடிய எந்த பிளேட்டில், ஏ பிளேட்டில் சார்ஜை மட்டும் நீங்கள் வந்து சார்ஜாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போது Q1 - Q2/2 இதுதான் உங்களோட சார்ஜாக நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ C = Q/V இருக்கு இல்லையா. அப்போ இந்த கேஸில் என்ன ஆகுன்னா Qக்கு பதிலாக Q1 - Q2/2 × V. இதுதான் நீங்கள் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் பிளேட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த பிளேட் வித் அன்இக்குவல் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆல்ரைட். ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட், ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர். ஓகே, இப்போ இதில் வந்து Qங்கிற ஒரு பிளேட் இங்கே இருக்குது, அண்ட் தென் -Qங்கிற ஒரு பிளேட் இங்கே இருக்குது. ஆப்வியஸாக உங்களுக்கு தெரியும் இந்த பிளேட்டுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் பாசிட்டிவாக இருக்கிறதுனால இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கும், இந்த பிளேட் நெகட்டிவாக இருக்கிறதுனாலையும் இப்படி ஒரு ஃபீல்டு இருக்கும். ஸோ பிட்வீன் உங்களுக்கு தெரியும் σ/2ε0. ஏன்னா இதோடது வந்து σ/ε0, இதோடது வந்து σ/ε0. உங்களுக்கு நெகட்டிவ் சைன் இங்கே இருக்குது. ஸோ பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் த பிளேட்ஸ் வந்து σ/ε0. ஆல்ரைட். இஃப் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் பிளேட், ஸோ ஒன் பிளேட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கும், ஒரு பிளேட்னால எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து σ/2ε0. இது வந்து பிட்வீன் த பிளேட்ஸ், σ/ε0 பிட்வீன் த பிளேட்ஸ். இப்போ இது சிஸ்டம் ஈக்விலிபிரியமில் தான் இருக்கும். அதனால் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆன் B plate due to A plate is equal to force experienced on A plate due to B plate. இது ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபோர்ஸுங்கிறது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டு சார்ஜ். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு A பிளேட்னால B பிளேட் மேலே இருக்கிற சார்ஜ் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆன் B டியூ டு A கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு B பிளேட்னால A பிளேட்டில் இருக்க சார்ஜ் மேலே ஆக்ட் ஆச்சுன்னா யூ வில் கெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட், you will get force due to force acting on A due to B. இது கிடைக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏவும் பியும் நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டு A is nothing but σ/2ε0. ஏன்னா இது ஒரு ஒன் பிளேட்னால கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. கரெக்டாக? இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா σ/2ε0 இன்ட்டு சார்ஜ் வந்து Q. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், Q/A2ε0 into Q. So finally you will get Q²/2ε0 into A. So this is force. அப்போ இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னது, 12 Q² divided by A∈0. நீங்கள் வந்து in terms of electric field கூட எழுதலாம், because you know that E is equal to σ/2ε0 and E is equal to Q/A2ε0. Q² போட்டோம்னா அதுக்கு நீங்கள் என்ன எழுதலாம், E² into A² 4ε0² divided by 2A∈0. A cancel, ε0 cancel, and this is cancel. So you will get F is equal to 2A∈0 E². ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவும்
ஃபோர்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஃபோர்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் த கெப்பாசிட்டர் வந்து half q square by a epsilon naught னு சொல்லலாம், இல்லை 2a epsilon naught e square அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட், எஃபெக்ட் ஆஃப் டயலெக்ட்ரிக் when it fills the space with a battery remains connected. அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளேட்டு பேட்ரி கூட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ திஸ் பிளேட் Q and minus Q வந்து கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிட்டே இருக்குது வித் பொட்டன்ஷியல் V. இப்போ பொட்டன்ஷியல் ரிமைன்ஸ் கனெக்டட்னு சொல்கிறதுனால பொட்டன்ஷியல் மாறாது. ஸோ பொட்டன்ஷியல் வில் பி V0 அப்படியே தான் இருக்கும். அண்டு கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம டயலெக்ட்ரிக் வந்து ஃபில் பண்ணிடுச்சு, ஃபில்ஸ் த ஸ்பேஸ், ரைட்? டயலெக்ட்ரிக் ஃபில்ஸ் த ஸ்பேஸ். அப்போ டயலெக்ட்ரிக் ஃபில் பண்ணிட்டோம்னா கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? K டைம்ஸ் ஆஃப் C டேஷ் டயலெக்ட்ரிக் ஆட் பண்ணதுக்கப்புறம் K டைம்ஸ் ஆஃப் C. அதாவது இது வந்து ஏர் மீடியம், சிங்கிறது ஏர் மீடியம், C டேஷ்ங்கிறது டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது மாறும். யூ நோ தட் C இஸ் ஈக்குவல் டு Q பை V. C வந்து என்ன ஆகுது? K டைம்ஸாக மாறுது. அப்போ V வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ Q வந்து என்ன ஆகும்? Q ஆல்சோ வில் பி இன்க்ரீஸ்டு K டைம்ஸ், பிகாஸ் இங்கே வந்து C இன்க்ரீஸ் ஆச்சுன்னா Q இன்க்ரீஸ் ஆகணும், V இஸ் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னு கண்டுபிடிக்கலாம், பிகாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா V பை D. டிங்கிறது என்ன? இதோட டிஸ்டன்ஸ் இல்லையா? இது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது, நம்ம பிளேட்டோட டிஸ்டன்ஸை மாற்ற போகிறது. V கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இது கான்ஸ்டன்ட்டு, இது கான்ஸ்டன்ட்டு, இது மூணுமே கான்ஸ்டன்ட். ஆல்ரைட், எனர்ஜியோட ஃபார்முலா என்னது? U இஸ் ஈக்குவல் டு half CV ஸ்கொயர். C என்ன ஆகுது? C வந்து K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அண்டு V என்ன ஆகுது? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது உங்களோட U வந்து என்ன ஆகும்? இதுவும் K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது ஸோ இது எப்போ? இது வந்து பேட்ரி வந்து கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கணும் அந்த கேஸில். ஸோ பேட்ரி வந்து கண்டினியூஸாக கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட சார்ஜ் பாருங்கள், அது K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கெப்பாசிட்டன்ஸ் கண்டிப்பாக K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால தான் நம்ம டயலெக்ட்ரிக் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறல, பொட்டன்ஷியல் மாறல, ஏன்னா பேட்டரி கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால பொட்டன்ஷியல் மாறல. எனர்ஜி என்ன ஆகுது? half CV ஸ்கொயர் ஐடியா யூஸ் பண்ணிங்கன்னா எனர்ஜியும் ஸ்டோர்டு இந்த கெப்பாசிட்டர் அது K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது when the dielectric fills the space, effect of dielectric when it fills the space the battery remains disconnected. இப்போ இந்த கேஸில் வந்து உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸை வச்சுட்டு ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் உள்ள டயலெக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு தான் இதை இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. ஸோ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போது அந்த பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கெப்பாசிட்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து மாற்றமே கிடையாது. அண்டு சார்ஜ் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும், பிகாஸ் வேறு எங்கேயுமே சார்ஜ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ சார்ஜ் இஸ் கன்சர்வ்டு, அந்த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் தெரியும். இப்போ சார்ஜ் மாறாது. அப்போ C இஸ் ஈக்குவல் டு Q பை V. அப்போ கெப்பாசிட்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அண்டு சார்ஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ V வந்து என்ன ஆகும்? V வந்து டிக்ரீஸ் ஆகும், K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா V டிக்ரீஸ், அப்புறம் தான் C வந்து என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். Q வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். C வந்து K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், Q கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால V வந்து என்ன ஆகும்? K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது? E இஸ் ஈக்குவல் டு V பை D இல்லையா? V வந்து D K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டும் K டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அண்ட் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு பாருங்கள், half CV ஸ்கொயர் தான் உங்களோட U. ஸோ இப்போ U டேஷ் என்ன ஆகும்? C K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, V வந்து V பை K ஸ்கொயர் ஆகுது. இப்போ KK கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு U பை K வரும். ஸோ இங்கே வந்து
k times குறையுது எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர், மேலே வந்து k times இன்க்ரீஸ் ஆகுது எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த கெப்பாசிட்டர். ஆல்ரைட். ஸோ நான் வச்சுக்கோங்க இந்த 5 பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே சரி, we'll go to a problem. A parallel plate capacitor of area cross section A, plate separation distance on the D, and capacitance C is filled with 3 different materials having dielectric constant having dielectric constant K1, K2, K3. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு 2 டெர்மினல் இங்கே மேலே கொடுத்துருக்காங்க, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ஸோ ஒரு டெர்மினல் பாசிட்டிவ் எடுத்துங்க, ஒரு டெர்மினல் நெகட்டிவ் எடுத்துங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்ன ஆகுது, இந்த பாசிட்டிவில் வந்தது எல்லாமே இங்கே போய் பாதி பாசிட்டிவ் சார்ஜஸ் உட்காந்துருக்கும், இங்கே பாதி உட்காந்துருக்கும். அப்போ என்ன ஆகுது, இந்த வந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் என்ன ஆகுது, டிவைட் ஆகும், இந்த ரெண்டு போர்ஷனுக்கும் டிவைட் ஆகும். டிவைட் ஆகிட்டு இந்த ஃபுல் மெட்டீரியல் டயலக்ட்ரிக் வழியாக போயிட்டு இந்த டெர்மினலுக்கு வந்துடுது. விச் மீன்ஸ் உங்களுக்கு இங்கிருந்து போகிற பாசிட்டிவ் சார்ஜு 2ஆக டிவைட் ஆகுது. அப்போது 2 பிளேட்டுக்கு அது போகுது. ஸோ இதுதான் ட்ரிக். இங்கே எப்படி நீங்கள் வந்து இந்த டயக்ராமை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜு 2 கெப்பாசிட்டன்ஸில் பிரியுது இல்லையா, 2 பிளேட்டில் பிரியுது. ஸோ இது பாசிட்டிவாக இருக்கும், இது பாசிட்டிவாக இருக்கும். மறுபடியும் இது என்ன ஆகுது, ரெண்டுமே சேர்ந்து ஒரு கெப்பாசிட்டன்ஸுக்கு போகுது. போயிட்டு வெளியே என்ன ஆயிடுது, அது நெகட்டிவ் சார்ஜ் மாதிரி நெகட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ஷன்ஸ் கனெக்ட் ஆகிடுது. டெர்மினல் வழியாக போனது வந்து இது C1, இது C2, இது C3. இந்த 3 கெப்பாசிட்டர் இருக்குது. ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸுக்குமே அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஜென்ரல் ஃபார்முலா C is equal to A epsilon naught by D தெரியும். C1 கெப்பாசிட்டன்ஸ்க்கு பாருங்கள் ஏரியா வந்து ஹாஃபாக இருக்குது. C3 கெப்பாசிட்டன்ஸ்க்கு பாருங்கள் ஏரியா வந்து ஏவாக இருக்குது. அப்புறம் C1க்கும் டிஸ்டன்ஸ் வந்து D by இதோட மொத்தம் இங்கே ஏதோ மிஸ்டேக் இருக்குது, இது வந்து D தான், இதுதான் D by 2, அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் D by 2. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே வந்து D by 2, D by 2, 3த்துக்குமே வந்து D by 2 தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் C1க்கும் C2க்கும் மட்டும்தான் ஏரியா ஹாஃப் ஆகுது. இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் parallel connection 1 by C dash 1 by C dash is equal to, இது ரெண்டும் parallel இல்லையா, இது ரெண்டும் parallel. அப்போ என்ன 1 by C1 plus C2 plus 1 by C3, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஐ மீன் 1 பைன்னு எழுதாமல் உங்களுக்கு parallel கனெக்ஷன். ஸோ இது ரெண்டும் ஏன் ஆட் பண்ணுறோம், பிகாஸ் இது ரெண்டும் parallel கனெக்ஷன், இது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷன், அதனால ஆட் பண்ணிடுறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். 1 divided by C1 என்ன எழுதலாம், C1 வந்து A by 2 epsilon naught divided by D by 2 plus C2 என்னது A by 2 epsilon naught divided by D by 2 plus C3 என்னது A இது எல்லாமே உங்களுக்கு டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா. அப்போ இது வந்து K1, இது வந்து K2, இது வந்து K3, A epsilon naught D by 2 is equal to 1 by C dash. இப்படி வரும். ஸோ ஃபைனலி இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போது ஒரு நிமிஷம், இப்போது என்ன ஃபார்முலா வரும், 1 by C dash is equal to 1 divided by, இதில் பாருங்கள் A 2 கேன்சல் ஆயிரும், இங்கேயும் 2 கேன்சல் ஆயிடுது. அண்டு இது எல்லாத்தையுமே நீங்கள் காமனாக எடுத்துனா என்ன எழுதலாம், A epsilon naught by D காமன் எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், K1 plus K2. ஆல்ரைட், 1 divided by A epsilon naught divided by, இங்கே வந்து 2 இருக்குது. ஸோ அதை நம்ம மேலே கொண்டு போய்க்கலாம். இங்கேயும் D கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2K3. Fine. And this is equal to
1 by c dash. c dashனா உங்களுக்கு மொத்தம் ஈக்குவலண்ட். ஸோ ஈக்குவலண்ட் k வச்சு நம்ம எழுதலாம். ஈக்குவலண்ட் k and area of cross section is a sigma naught by d. அவ்வளோதான். ஸோ e by 2d இது வந்து வந்துடும். அப்போ உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் இது கேன்சல் பண்ணிடலாம். a sigma naught by d, a sigma naught டிஷன் இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 divided by k1 plus k2 plus 1 by 2k3 equal to 1 by k. So this is your final answer. Here is the option 2. So this is the option 2. 1 by k1 plus k2 plus 1 by 2k3 is equal to 1 by k. That's it. So simple, yeah. The next question. A parallel plate capacitor is maintained at a certain potential difference. When a dielectric slab of thickness P is equal to 0.3 centimeter, okay, introduced between the plate separation has to be increased by, okay, so increased by na d dash is equal to d plus 0.2 centimeter. இப்போ d டேஷ்ங்கிறது நான் வந்து டைஎலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்கிறேன். டிங்கிறது இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி and the dielectric slab is okay, maintain the dielectric constant of the slab. Oh, okay, so before introducing the slab என்ன ஆகுது? உங்களுக்கு capacitance ஓட ஃபார்முலா வந்து C is equal to A epsilon naught by D இப்படி இருக்கு. After introducing dielectric constant, dielectric medium என்ன ஆகுது? C dash is equal to A epsilon naught divided by d dash minus t plus p by k. So இப்படி இருக்கு. Okay, so same potential difference வந்து between the plates maintain பண்ணுறதுக்கு தான் இந்த distance மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது c is equal to q by v ன்னு தெரியும். ஸோ இது சேமாக இருக்குது. அதே மாதிரி சார்ஜஸ் கன்சர்ட் அப்போ இது சேமாக இருக்கும். இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது c equal to c dash ஈக்குவல் ஆகணும்னா d should be equal to d dash minus t plus t by k. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபார்முலா வச்சு இந்த ஐடியா வச்சு பார்க்கும்பொழுது d dash என்னன்னு தெரியும். d dash என்னது? d plus 0.2. அப்போ d minus d dash equal to minus t plus t by k. And d minus d dash என்னது? minus 0.2 is equal to minus thickness வந்து 0.3 plus 0.3 divided by k. So இது இங்கே போச்சுன்னா உங்களுக்கு 0.1 is equal to 0.3 by k, where k is equal to 3. Tada, k equal to 3. So dielectric constant of the slab வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3. So that's the answer. Okay, so next question. A parallel plate capacitor of capacitance C is equal to 5 microfarad, okay, and plate oda separation வந்து 6 centimeter, okay, and then potential that will be 1 volt. That's fine. So C is equal to Q by V தான். இப்போ உங்களுக்கு declaration, okay, so C 5 microfarad கொடுத்துட்டாங்க already. A dielectric of dielectric constant 4 thickness 4 introduced between the plate சொல்லிட்டாங்க. Additional charge that flows into the capacitor, okay. ஸோ இதில் வந்து நீங்கள் C is equal to Q by V. இப்போ இங்கே வந்து சார்ஜ் கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ வரும்? 5 into 1 volt, அப்போ 5 micro coulomb. ஸோ திஸ் இஸ் த சார்ஜ் தட் யூ கெட். பிகாஸ் இதில் வந்து C கொடுத்துட்டாங்க, V கொடுத்துட்டாங்க, இங்கே சார்ஜ் கண்டுபிடிக்கும். இது வந்து பிஃபோர் டயலக்ட்ரிக் இன்ட்ரடியூஸ்ட். இப்போது ஆஃப்டர் இன்ட்ரடியூசிங் டயலக்ட்ரிக் வந்து இதில் டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் 4 கொடுத்துட்டாங்க அண்ட் திக்னஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே ஸோ இங்கே வந்து கெப்பாசிட்டன்ஸ் C dash ஓட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் யூனோ ஆல்ரெடி A epsilon naught by D minus T plus T by K. இதில் வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இல்லாதனால ஒரு ஸ்மால் அரேஞ்ச்மெண்ட் நீங்கள் பண்ணணும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் கொஷனில் கொடுக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா A epsilon naught by D தெரிஞ்சிச்சுன்னா ஒரு வேலை உங்களுக்கு என்ன பண்ணலாம், அதை அப்படியே கெப்பாசிட்டன்ஸை மாற்றிக்கலாம், ரைட். அப்போது உங்களுக்கு C dash is equal to A epsilon naught
பை டி, மேலேயும் கீழேயும் டியால் டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போ கீழே டியால் டிவைட் பண்ண என்ன ஆகும், டி பை டி 1 டி பை டி ப்ளஸ் டி பை கேடி இது கரெக்டாக. இந்த ஏ எப்சிலான் நாட் பை டியை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம், அதுதான் உங்களுக்கு 5 மைக்ரோ ஃபேரட் கரெக்ட். அண்டு 1 மைனஸ் டி எவ்வளோ, டி வந்து 4 சென்டிமீட்டர் டிவைடட் பை டி எவ்வளோ, செப்பரேஷன் 6 ப்ளஸ் 6 4/6 ப்ளஸ் டி வந்து எகெயின் 4 டிவைடட் பை கே வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க 4 இன்ட்டு செப்பரேஷன் 6 கரெக்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த 2 4ம் கேன்சல் ஆகிடுது. அண்ட் திஸ் வில் பி 1 minus 2/3 plus 1/6. ஸோ யூ வில் கெட் 5 divided by 1/3 வரும், 1/6 வரும், அப்போ 9/18 வரும். அண்ட் யூ வில் கெட் 1/2. ஸோ யூ வில் கெட் 10 மைக்ரோஃபேரட். ஓகே, ஸோ இந்த சி டேஷ் வந்து 10 மைக்ரோஃபேரட். சி 5 டேஷுக்கு சாரி 5 மைக்ரோஃபேரடுக்கு சார்ஜ் வந்து 5 மைக்ரோ கூலும், 10 மைக்ரோஃபேரடுக்கு சார்ஜ் வந்து 10 மைக்ரோ கூலும். அப்போது சி டேஷ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் Q டேஷ் என்னவாக இருக்கும், 10 மைக்ரோஃபேரட். அண்ட் Q என்னது 5 ஃபேரட், இட் இஸ் கூலும். அண்ட் 10 மைக்ரோ கூலும். Q வந்து என்னது 5 மைக்ரோ கூலும். அப்போ அடிஷ்னல் சார்ஜ் என்னவா இருக்குது, அடிஷ்னல் சார்ஜ் வந்து 5 மைக்ரோ கூலும். This is the answer, 5 மைக்ரோ கூலும். The next question, a parallel plate capacitor, air capacitor is connected to a battery. The quantities charge, voltage, electric field, energy இதெல்லாமே associate ஆகிருக்கு. Dielectric slab is now introduced. Corresponding quantities now given. இப்போ இதில் வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. பேட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ பேட்ரி கூட கனெக்ட் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி டீல் பண்ணியிருக்கோம். ஞாபகம் பாருங்கள், ஆல்ரெடி பேட்டரி கூட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்களோட பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும், கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கெப்பாசிட்டன்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க, ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டன்ஸ் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலாம். அண்டு இது என்ன ஆகுது, எனர்ஜி ஸ்டோர்டு பாருங்கள் K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போது அதிகமாக இருக்கணும். ஸோ U அப்படிங்கிறது என்னது, Uங்கிறது குவான்டிட்டிஸ் given, கரஸ்பாண்டிங் குவான்டிட்டிஸ் நம்ம given by. அப்போ இது வந்து Q0 எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் வந்து ஸ்லாப் கனெக்ட் பண்ணதுக்கு, ஸ்லாப் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம், டைரெக்ட் ஸ்லாப் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் பொட்டன்ஷியல் கான்ஸ்டன்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டு, சார்ஜ், யூல்னோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவலாக இருக்கணும். சார்ஜ் பாருங்க K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஏன்னா கெப்பாசிட்டன்ஸ் K டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தேர் ஆர் தீஸ் டூ இன்க்ரீசஸ். இது ரெண்டும் ஆப்ஷன் கிடையாது, இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ரிமைன்ஸ் சேம், ஏன்னா பேட்ரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். with the battery still in connection. See, this is the important point, with the battery still in connection. ஸோ உங்களுக்கு U என்ன ஆகும், K டைம்ஸ் ஆஃப் U0 இருக்கும், அண்ட் Q என்ன ஆகும், K டைம்ஸ் ஆஃப் U0 இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 plate parallel plate capacitor C and C dash வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேரலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் C and then 2C. அப்போது உங்களுக்கு நெட் என்ன ஆகும், 3Cயாக இருக்கும். ஃபைன். To a battery of Vன்னு சொல்லிட்டாங்க. The battery is then disconnected. Okay, so battery வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. And the space between the plates of capacitor C is completely filled with material. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டயலக்ட்ரிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறோம். ஸோ இதுக்கு மட்டும் ஒரு டயலக்ட்ரிக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுறோம். அப்போது இது வந்து என்ன ஆயிடுது, லெட்ஸ் சே திஸ் C0 will becomes K times of C ஆயிடுது. இது வந்து 2Cயாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டோட்டல் என்னவாக இருக்கும், KC + 2C இப்படி ஆயிடும், which is nothing but
k plus 2 into c. So this is your after introducing diode and this is before. So question என்ன கேக்குறாங்க, the potential across the capacitance now becomes, obviously இந்த potential மாறும், ஏன்னா பேட்டரி வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம்னா potential மாறும்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஃபார்முலா C is equal to Q by V தெரியும். இதோடது வந்து C is equal to Q by V யூஸ் பண்ணிங்கன்னா C வந்து 3C is equal to Q by V. Correct? So this is your first equation. இங்கே பாருங்க, இங்கே வந்து K plus 2 into C is equal to Q by V dash. And இது ரெண்டுக்கும் நீங்கள் டிவைட் பண்ணால் CC கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 by K plus 2 CC கேன்சல் ஆகிடும், QQ கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து உங்களுக்கு 1 by V into V dash. So you will get, ரெண்டுத்தையும் ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது வந்து நீங்கள் மேலே வந்து நீங்கள் 3C is equal to 3 by V இது எடுத்துக்கிட்டாவே போதும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த CC கேன்சல், QQ கேன்சல் இல்லையா. அப்போ 3 by K plus 2 equal to 1 by V into V dash. ஆக்சுவலாக 1 by V divided by 1 by V dash, நான் V dash மேலே கொண்டு போயிட்டேன். ஸோ V என்னவா இருக்கும், or V dash என்னவா இருக்கும், 3V divided by K plus 2. So this is the answer. எந்த ஆப்ஷன் இருக்கு, படம் C. Yes. A simple idea. So fine. Thank you. This is Satish, Feathers NEET Institute, Namakkal. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Thank you.